ஏன் மாமா குடியில இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு டாக்டர் டெஸ்ட் பண்ணா நான் மாட்டுவேன். ஒண்ணுமே தப்பு பண்ணாத என் மாமாவை புடிச்சு வச்சதுக்காக உங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. சார், என்கிட்ட புதுசா ஒரு லாயர் சேர்ந்துக்கிறாரு. என் மேல இருந்த திருட்டு கேஸ், ரேப் கேஸ், மர்டர் கேஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறாரு. அவர் நினைச்சா உங்க உடம்புல இருக்கிற காகி சட்டையா கழட்டுருவாரு. என்ன நிக்கிறீங்க? வாங்க போலாம். டே திருப்பதி, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம குருக்கு போன் பண்ணி சொல்லுப்போ. தோணே தம்பி நில்லுப்பா, ஏன் அவசரப்படுற? இங்க பாரு, இரு, உன் கொக்கிமாவை நீ கூட்டு போப்பா. அதெல்லாம் பஞ்சாயத்தே ஆவாது. சட்டப்படினா நடக்கணுமா அதான் நடக்கணும். வா, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போ. ஐயோ அட, என்னப்பா நீ? உன் கூட பெரிய ரோதனையா இருக்க. சின்ன புள்ள மாதிரி திரும்ப அதே சொல்லாத, கூட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது. வா வா, நீ வா. 2 பேரும் வா, ஸ்டேஷன் போலாம். கிளம்பு பயந்துட்டானுங்க. மாப்ள, என்ன மாப்ள இந்த ஆஸ்தாஸ்திர நீ? அதுக்கு காரணமே வேற. இப்போ நமக்குன்னு பேசலாம் ஒரு ஃபேமிலி வக்கீலே வச்சுனுக்கிறேன். அவர் தான் காரணம். அதெல்லாம் ஜாலியா கட்டிங் போட்டுனே பேசலாம். வா 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 வா. ஏய் படி. அம்மா, எனக்கு ஒரு நல்லவர் மூலமா நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் என் வாழ்க்கையை தொடங்கிட்டேம்மா. எனக்கு தெரியுமா, இந்த வேலை எனக்கு கிடைக்க உங்க ஆசீர்வாதமும் இருந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி நீ என் கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏன்பா, நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லம்மா, இப்ப கூட நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்த முடியலன்னு வருத்தமா தான் இருக்கு. நீ வேலைக்கு போறதை நான் தடுக்க கூடாதுன்னு உங்க அம்மா மேல சத்தியம் வாங்கிட்டியே. அதுக்கு மேல அதை மீறி என்னால என்ன செய்ய முடியும்? இத பார், நீ வேலைக்கு போறத எப்ப நான் தடுக்கலையோ அதே போல நான் சொல்ற விஷயத்த நிச்சயமா நீ கேட்கணும். அப்பா, என் கல்யாணத்தை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஏம்மா, கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? கடைசி வரைக்கும் இல்ல, பூஜா அம்மாவும் உங்க கால்ல விழற வரைக்கும் நிச்சயம் அவங்கள கால்ல விழ வைப்பேன்பா. நான் நின்னு போராடுறதுக்கு தெய்வம் இப்பதான் எனக்கு ஒரு களத்தை கொடுத்திருக்க. என் வளர்ச்சியையும் வாழ்க்கையையும் அங்கிருந்து ஆரம்பிச்சிருவேன்பா. சரி, கொஞ்சம் இருங்க, நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். இல்ல, இனிமேல் போய் சமையல் பண்ணி எப்ப சாப்பிடுறது? வா. எங்கப்பா? வா. உட்காருமா. என்னப்பா இதெல்லாம்? பாரு. என்னப்பா, நீங்க சமைச்சீங்களா? வேற என்னமா வேலை? ஏதோ முதல்ல எனக்கு தெரிஞ்சதை சமையல் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எதுக்குப்பா உங்களுக்கு இந்த சிரமம்லாம்? ஆடப்போமா, என் பொண்ணு சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ஊட்டி விடுறேன்.